ப்ரொபோசிஷனல் லாஜிக்ல நம்ம சில ப்ரொபோசிஷன் பத்தி பார்த்திருப்போம். பி ஆர் கியூ ஆர் சம்திங். அதோட ட்ரூத் வேல்யூ வந்து ஃபிக்ஸடா இருக்கும். டுடே இஸ் அ ஹாலிடே. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ட்ரூத் வேல்யூ ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். டுடே இஸ் அ ஹாலிடே அப்டின்னா, ட்ரூத் வேல்யூ ஃபிக்ஸடா இருக்கும். அண்ட் யூ கேன் ஆக்சஸ் த டேஷ்போர்ட்னா, அதுக்கும் ட்ரூத் வேல்யூ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ் அப்டின்னு இருக்கும். ஆனா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பார்த்தோம்ல, அதே தான் ப்ரெடிகேட் லாஜிக். 4த் வீடியோல இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ங்கிறது ப்ரெடிகேட் லாஜிக்கோட ஒரு சப்செட் தான். இங்க நம்ம ப்ரெடிகேட் வச்சு எழுதியிருப்போம். பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ப்ரொபோசிஷன் மாரி எழுதாம, ஒரு ப்ரெடிகேட் மாதிரி போட்டிருப்போம். ப்ரெடிகேட்னா என்னன்னா ஒரு ஃபங்ஷன். இஃப் எக்ஸ் இஸ் லிஸ்டட் இன் த பப்ளிக் ஹாலிடே டேட்டாபேஸ், தென் எக்ஸ் இஸ் அ ஹாலிடே. இதோட ட்ரூத் வேல்யூ வந்து கண்டிஷனலா இருக்கு. இந்த எக்ஸோட இந்த வேரியபிளோட வேல்யூ என்ன நம்ம குடுக்குறோமோ ரன் டைம்ல, அது டிபெண்ட் ஆயி தான் இதோட ட்ரூத் வேல்யூ வந்து டிட்டர்மைன் ஆகுது. இந்த ப்ரொபோசிஷன் மாரி ஃபிக்ஸடா ட்ரூ இருக்கும், இல்ல ஃபால்ஸ் இருக்கும்னு ஃபிக்ஸடா சொல்ல முடியாது. Likewise, for any user, if the user is authenticated, then they can access the dashboard. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல நம்ம பார்த்த ஃபவுண்டேஷன் பில்லர்ஸ் அதே தான் ப்ரெடிகேட் லாஜிக்கும் இருக்கும். மெயினா என்னலாம் இருக்கும்? ப்ரெடிகேட்ஸ் இருக்கும். ப்ரெடிகேட்னா என்ன? ப்ராப்பர்ட்டீஸ் ஆர் ஃபங்ஷன்ஸ் மாதிரி இஸ் அடல்ட் ஆஃப் எக்ஸ். திஸ் எக்ஸ் இஸ் அன் அடல்ட்டா இல்லையா அப்படின்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். தென் செகண்ட் பில்லர் வேரியபிள்ஸ். வேரியபிள் வந்து டு ரெப்ரசென்ட் த ஆப்ஜெக்ட்ஸ். இங்க வந்து ஃபிக்ஸடா ப்ரொபோசிஷனல் லாஜிக்ல ஃபிக்ஸடா எழுதுறத வந்து ஒரு ஜெனரலைஸ்டா எழுதணுங்கிறதுக்காக இங்க நம்ம வேரியபிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் பில்லர் இஸ் குவான்டிஃபையர். குவான்டிஃபையர் வந்து ஸ்கோப் டிட்டர்மைன் பண்றதுக்கு. எத்தன ஆப்ஜெக்ட்க்கு வந்து இந்த ப்ரெடிகேட்டோட ரூல் வந்து ஹோல்ட் ஆகும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா சில ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தானான்ட்டு. லூப்ல வந்து நம்ம ரேஞ்ச் மென்ஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நமக்கு இங்க குவான்டிஃபையர்ஸ் யூஸ் பண்றோம். predicates tell what is true about an object. வேரியபிள் வந்து ஆப்ஜெக்ட்ட ரெப்ரசென்ட் பண்றதுக்காக, அண்ட் தென் குவான்டிஃபையர்ஸ் வந்து எத்தன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அந்த ரூல் அப்ளை ஆகுதுன்னு செக் பண்றதுக்காக. ப்ரெடிகேட் லாஜிக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்கும் என்ன கனெக்ஷன் அப்டின்னா, ப்ரெடிகேட் லாஜிக் வந்து ஒரு மாஸ்டர் செட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் அதோட சப்செட். ப்ரெடிகேட் லாஜிக்லயே 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக், செகண்ட் ஆர்டர் லாஜிக், தென் ஹையர் ஆர்டர் லாஜிக். ஆனா நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் மட்டும் தான் நம்ம மேஜரா யூஸ் பண்ணுவோம். அதனால மத்த 2யும் பத்தி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ப்ரெடிகேட் லாஜிக்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு மட்டும் குவான்டிஃபை பண்ணாம, ப்ரெடிகேட், ரிலேஷன், செட், ஃபங்ஷன் எல்லாத்த வச்சு நம்ம குவான்டிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம்னா, ஃபார் ஆல் எக்ஸ், ஹியூமன் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் மார்ட்டல் ஆஃப் எக்ஸ். இஃப் ஹி இஸ் ஹியூமன், தென் ஹி இஸ் மார்ட்டல். அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்க வேரியபிள் எக்ஸ் இருக்குல்ல, இந்த வேரியபிள் வச்சு மட்டும் தான் நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியும். ஆனா ப்ரெடிகேட் லாஜிக்ல இந்த ப்ரெடிகேட் வச்சு பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ப்ரெடிகேட். அத வச்சு நம்ம குவான்டிஃபை பண்ண முடியும். ஃபார் ஆல் பி ஆஃப் சாக்ரட்டிஸ் இம்ப்ளைஸ் ட்ரூ. ஃபார் ஆல் எக்ஸ் ப்ரெடிகேட் வச்சும் நம்ம குவான்டிஃபை பண்றோம். வேரியபிள் வச்சும் குவான்டிஃபை பண்றோம். இது வந்து ஹையர் ஆர்டர் லாஜிக். இந்த கேட்டகரி எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்றது தான் ப்ரெடிகேட் லாஜிக். ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல ஒரே ஒரு இது மட்டும் தான். வேரியபிள வச்சு மட்டும் தான் குவான்டிஃபை பண்ண முடியும். இதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ப்ரெடிகேட் லாஜிக்ல வந்து எல்லாமே டைனமிக்கா இருக்கும். ப்ரொபோசிஷன்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஃபிக்ஸட் ஸ்டேட்மெண்ட். ஆனா ப்ரெடிகேட் லாஜிக் வந்து டைனமிக்கா இருக்கும். அந்த வேரியபிளோட வேல்யூ என்னவா இருக்கோ ரன் டைம்ல, அத வச்சு தான் அதோட ட்ரூத் வேல்யூ டிட்டர்மைன் ஆகும். இந்த ப்ரெடிகேட்க்கு வந்து வெதர் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். It includes variables instead of constants. The condition that depend on inputs. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 5 கிரேட்டர் தென் 3, தென் சென்னை இஸ் இன் இண்டியா இதெல்லாம் ப்ரொபோசிஷன்ஸ். இதோட வேல்யூ ஃபிக்ஸடா இருக்கும். ஐதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்க வந்து வேரியபிள்ஸ் எதுவும் இல்ல. பிளேஸ் ஹோல்டர்ஸ் எதுவும் இல்ல. சிம்பிள். ஆனா ப்ரெடிகேட்னா the ஸ்டேட்மெண்ட் கன்டெய்ன்ஸ் வேரியபிள்ஸ். பி ஆஃப் எக்ஸ். இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபங்ஷன் மாதிரியே. இதுக்கு நம்ம டொமைனுன்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணுவோம். டொமைன் நமக்கு கொஸ்டின்ல எப்பவும் குடுத்துருப்பாங்க. டொமைன் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், சம்திங் டொமைன் இருக்கும். பி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தேன் 18. இந்த கண்டிஷன் இந்த ப்ரெடிகேட் வந்து எதுக்கெல்லாம் ட்ரூவா இருக்கும் அப்டின்னா, எக்ஸ் வந்து 20யா இருந்தா ட்ரூவா இருக்கும். ஏன்னா, திஸ் ஹோல்ட்ஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 18. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டூ 15க்கு வந்து இந்த ப்ரெடிகேட் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். த வேல்யூ பிகம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்லி ஆஃப்டர் அசைனிங் வேல்யூஸ். ப்ரெடிகேட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் மாதிரி இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வேரியபிள்ங்கிறது அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. அண்ட் டொமைன் இஸ் த அலோவ்ட் இன்புட் ஸ்பேஸ். நமக்கு எல்லா கொஸ்டின்லயும் நமக்கு டொமைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குவான்டிஃபையர் இஸ் அ லூப் ஓவர் வேல்யூஸ். ஃபார் ஆலா தேர் எக்ஸிஸ்டா இல்ல சில இன்புட்க்கு மட்டும் தான் அப்ளிகபிளா இருக்கா இந்த ப்ரெடிகேட், இல்ல எல்லா இன்புட்டுக்கும் அப்ளிகபிளா இருக்கான்ட்டு நமக்கு மென்ஷன் பண்றதுக்கு.
ப்ரொபோசிஷனோட வேல்யூ வந்து ஹார்ட் கோடட் பூலியனா இருக்கும். இதோட வேல்யூ நமக்கு ஃபர்ஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எக்ஸ்பிளிசிட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனா, ப்ரெடிகேட்டோட வேல்யூ வந்து ஒரு ஃபங்ஷன்ங்கிறதுனால, இதோட எக்ஸோட வேல்யூ என்ன அசைன் ஆயிருக்கமோ, அசைன் பண்ணிட்டு ரன் டைம்ல தான் டிட்டர்மைன் ஆகும். ஐதர் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்டின்ட்டு. ப்ரெடிகேட்ட வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணும். ஸோ P ஆஃப் Xங்கிறது இட் இஸ் அ ப்ரெடிகேட் வித் 1 வேரியபிள் சே X. P ஆஃப் X, Y இது வந்து ப்ரெடிகேட் வித் 2 வேரியபிள்ஸ். நம்ம ஒரு டொமைன மென்ஷன் பண்ணிக்கலாம். அலோவட் வேல்யூஸ் ஃபார் ஆல் த வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ் ஆக்சஸ் ஆஃப் யூசர், ரிசோர்ஸ். இங்க 2 வேரியபிள் இருக்கு. யூசர் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ எந்த யூசருக்கெல்லாம் எந்த ரிசோர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக இந்த ப்ரெடிகேட். டொமைன் வந்து ஆல் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அட்மினா இருக்கலாம், இல்ல வந்து யூசரா இருக்கலாம், ட்ரையல் யூசரா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த இது ஆக்சஸ் இருக்கு. ப்ரெடிகேட்க்கு நம்ம என்ன செமான்டிக்ஸ் அசைன் பண்றோம் அப்படின்னா, பிரைம் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு ப்ரெடிகேட் இருக்கு. இங்க வேரியபிள் வந்து எக்ஸ். இதோட செமான்டிக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்றதுக்காக இந்த ப்ரெடிகேட் எழுதியிருக்கோம். ஸோ, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 7ன்னு வேல்யூ அசைன் பண்ணா இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா 7 இஸ் அ பிரைம் நம்பர். எக்ஸ் ஈக்குவல் டூ 8ன்னு வேல்யூ அசைன் பண்றப்போ இது ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் 8 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஒன் மோர் எக்ஸாம்பிள் வித் 2 வேரியபிள்ஸ் லைக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஐஸ் கிரீம். இங்க வந்து the predicate becomes true only when the set of people likes ice cream. Example 1 P of X, X is even. ஸோ இதில் டொமைன் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த எக்ஸுக்கு 2 அசைன் பண்ணும்போது வேல்யூ ட்ரூவாக இருக்கும். ஏன்னா 2 இஸ் அ ஈவன் நம்பர். P of 7ங்கிறப்போ வேல்யூ வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா 7 இஸ் நாட் அ ஈவன் நம்பர். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அத ப்ரெடிகேட் லாஜிக்ல எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ, இங்க நமக்கு எக்ஸாம்பிள்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எவ்ரி ஸ்டூடண்ட் சப்மிட்டட் த அசைன்மென்ட். இங்கேருந்து நம்ம வேரியபிள்ஸ் என்னலாம் இருக்குன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். எவ்ரி ஸ்டூடண்ட்ன்னு இருக்கிறனால, இந்த ஸ்டூடண்ட்ட வந்து ஒரு வேரியபிளா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் இதுல என்ன ப்ரெடிகேட்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். எவ்ரி ஸ்டூடண்ட் சப்மிட்டட் த அசைன்மென்ட் ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கு சப்மிட்டிங். ஸோ, அத மட்டும் தான் நம்ம ப்ரெடிகேட்டா எடுக்கிறோம். சப்மிட்டட் ஆஃப் எக்ஸ். இதுக்கப்புறம் நம்ம குவான்டிஃபையர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றோம். அந்த லூப்பிங் கன்ஸ்ட்ரெயின்ட் எவ்ரிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால, ஃபார் ஆல்ன்ட்டு யூஸ் பண்ணுவோம். சம் ஆர் அட்லீஸ்ட்ங்கிற வேர்ட் இருந்தா, தேர் எக்ஸிஸ்ட் போடுவோம். ஸோ இத வந்து இந்த சென்டென்ஸ டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்டின்னா, எவ்ரி ஸ்டூடண்ட்னா ஃபார் ஆல் எக்ஸ் எவ்ரிங்கிறனால ஃபார் ஆல். ஸ்டூடண்ட் வந்து ஒரு வேரியபிளா போட்டதுனால, அந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்றோம். எக்ஸ் தென் எவ்ரி ஸ்டூடண்ட் சப்மிட்டட் த அசைன்மென்ட். ஸ்டூடண்ட்டா இருக்காங்கன்னா, இம்ப்ளைஸ் தே சப்மிட்டட் த அசைன்மென்ட். ஸோ இங்க நமக்கு 2 ப்ரெடிகேட் ஸ்டூடண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் சப்மிட்டட் ஆஃப் எக்ஸ். காமனா நமக்கு 2 குவான்டிஃபையர்ஸ் தான் இருக்கும். ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட். யுனிவர்சல் குவான்டிஃபையர்னா என்னன்னா, ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் எவ்ரி வேல்யூ. நமக்கு டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த ப்ரெடிகேட்டோட லாஜிக் ஹோல்ட் ஆகும். இட் பாஸஸ் த்ரூ ஆல் தோஸ் வேல்யூஸ். ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு போட்டா, இது கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும் சில இன்புட்க்கு. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0 கூட இருக்கலாம். நெகட்டிவ் 0, -1, -2க்குலாம் இது வந்து ஹோல்ட் ஆகாது. ஆனா எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டூ 1 இருக்க வேல்யூஸ்க்கெல்லாம் இதோட இந்த ப்ரெடிகேட்டோட ட்ரூத் வேல்யூ வந்து ட்ரூன்னு இருக்கும். லூப் தட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை கண்டிஷன் ஃபார் ஆல் இட்டரேஷன்ஸ். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் தான் செகண்ட் கேட்டகரி. இது வந்து தேர் எக்ஸிஸ்ட் சம் வேல்யூ. சில இன்புட்க்கு மட்டும் இந்த இன்புட் ஹோல்ட் ஆனா போதும்ன்னு இருக்கு. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு இருக்குன்னா, இதோட ட்ரூத் வேல்யூ மோஸ்ட்லி ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா, சில இன்புட்க்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 1000ஆ இருக்கிறப்போ இது ட்ரூவா ஹோல்ட் ஆகும். அந்த லெஸ்ஸர் வேல்யூஸ்க்கு வந்து இது கன்சிடர் பண்ணாது. ஏன்னா, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் மட்டும் தானே இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் சம் எலிமெண்ட் பாஸஸ் த கண்டிஷன். எல்லாமே ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில இது மட்டும் ஹோல்ட் ஆனா போதும். ஸோ இப்ப நமக்கு டொமைன் வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம்னா, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 1000னா இந்த டொமைன்ல சில நம்பர்ஸ் இருக்கு. அதெல்லாம் 1000 விட அதிகமா இருக்கும். அப்படின்னு தான் நம்ம இந்த ப்ரெடிகேட்ட ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ட்ரூத் வேல்யூ ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா, கண்டிப்பா நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1000க்கு மேல நெறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஆனா, இங்கே டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், ஆல் இன்டிஜர்ஸ்ன்னு நம்ம டொமைன் வச்சுட்டு, ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டோம்னா, டொமைன்ல இருக்கிறது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வர இருக்கும். ஆனா, அதில எல்லாமே கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு போட்டுட்டோம்ல, எல்லாமே கிரேட்டர் தேன் 0வா இருக்கும்னா, அது தப்பு தானே. அதனால இதோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ் ஆவுது. எக்ஸாம்பிள் எவ்ரி ஸ்டூடண்ட் லவ்ஸ் கோடிங். இங்க டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடண்ட்ஸ் இன் த கிளாஸ். இதுல வேரியபிள் வந்து ஸ்டூடண்ட்.
எஸ்ன்னு டினோட் பண்ணலாம். ப்ரெடிகேட்ஸ் வந்து ஸ்டூடண்ட் ஆஃப் எஸ் ஒண்ணு. தென் லவ்ஸ் ஆஃப் எஸ், கோடிங். ஸோ எவ்ரி ஸ்டூடண்ட் லவ்ஸ் கோடிங்கிறனால எவ்ரின்னு போட்டதுனால ஃபார் ஆல் எஸ் எவ்ரி ஸ்டூடண்ட். ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா தே லவ் கோடிங். ஸ்டூடண்ட் ஆஃப் எஸ் இம்ப்ளைஸ் லவ்ஸ் ஆஃப் எஸ், கோடிங். ஸ்டூடண்ட்‌க்கு வந்து ஸ்டூடண்ட் ஆஃப் எஸ்ன்ட்டு சிங்கிளான வேரியபிள் மட்டும் வச்சு குடுத்துட்டோம். ஆனா, லவ்ஸ்ங்கிற ஃபங்ஷனுக்கு மட்டும் ஏன் எஸ், கோடிங் அப்டின்ட்டு 2 இது குடுக்குறோம்னா, லவ்ஸ் ஆஃப் கோடிங்னா எனிஒன் லவ்ஸ் கோடிங் அப்டி இருக்கக்கூடாது. எவ்ரி ஸ்டூடண்ட் லவ்ஸ் கோடிங் தான் இருக்கு. அப்போ ஸ்டூடண்ட் இந்த லவ்ஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ல வந்து ப்ரெடிகேட்ல ஸ்டூடண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ லவ்ஸ் எஸ், கோடிங் 2மே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸ்டூடண்ட்டாவும் இருக்கணும். தே ஷுட் லவ் கோடிங் 2மே 2 வேரியபிள்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பா. அந்த மாதிரி ரிலேஷனலா வரப்போ, ஸ்டூடண்ட் அண்ட் கோடிங் இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட்ட கனெக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ப்ரெடிகேட் ஃப்ரேம் பண்றப்போ, 2 வேரியபிள் வச்சு தான் நம்ம எழுதணும். 2 சப்ஜெக்ட்டையும் கனெக்ட் பண்ற மாரி. எவ்ரி ஸ்டூடண்ட் லவ்ஸ் கோடிங். ஓகே தானே? செகண்ட் எக்ஸாம்பிள் சம் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஹேண்டட். சம் அப்படிங்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் தான் போடணும். சம் ஹியூமன்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ். வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு குடுத்துட்டோம். இங்க வந்து ப்ரெடிகேட் என்னலாம் இருக்கு? 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஹியூமன், லெஃப்ட் ஹேண்டட். ஸோ ஹியூமன் ஆஃப் எக்ஸ், தென் லெஃப்ட் ஹேண்டட் ஆஃப் எக்ஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சம் எக்ஸ் ஹூ இஸ் ஹியூமன் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட். யூசுவலா ஃபார் ஆல் எக்ஸ் அந்த மாதிரி எவ்ரின்னு இருக்கிறப்போ, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ப இம்ப்ளைஸ்ல மெஜாரிட்டியா இம்ப்ளைஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஆனா தேர் எக்ஸிஸ்ட் சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குவான்டிஃபையர்ஸ்க்கு வந்து கனெக்டிங்க்கு வந்து ஆண்ட் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டா. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். சம் யூசர்ஸ் ஹேவ் அட்மின் ஆக்சஸ். ஸோ சம்ங்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ், யூசர் ஆஃப் எக்ஸ் அண்ட் தே ஹேவ் அட்மின் ஆக்சஸ். செகண்ட் ஒன், நோ எம்ப்ளாயி இஸ் அண்டர் 18. நோங்கிறனால ஜென்ரலா நம்ம எல்லாரையும் இன்க்ளூட் பண்றோம். ஸோ அதுக்கு அகைன் ஃபார் ஆல் எக்ஸ். ஃபார் ஆல் எக்ஸ், எம்ப்ளாயி ஆஃப் எக்ஸ் அண்ட் இம்ப்ளாய்ஸ் தேர் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18. நோ எம்ப்ளாயீஸ் அண்டர் 18ங்கிறதுனால நெகேஷன் ஆஃப் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18ன்னு போட்டிருக்கோம். எவ்ரி வேலிட் ரெக்வெஸ்ட் ஹஸ் அன் ஆத்தென்டிகேஷன் டோக்கன். ஸோ எவ்ரிங்கிறதுனால ஃபார் ஆல் ரெக்வெஸ்ட் வேலிடா இருக்குன்னா இம்ப்ளைஸ் இட் ஹேஸ் டோக்கன். அகைன் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து இங்கிலீஷ்லேருந்து ப்ரெடிகேட் லாஜிக் கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வித் வெரிஃபைட் இமெயில் கேன் லாகின். ஸோ இதுல வந்து ஃபார் ஆல் இல்ல தேர் சம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணாததுனால ஒன்லி ஆக்டிவ் யூசர் ஜென்ரலா போட்டுறேன். ஆல் யூசர்ஸ்க்கு ஃபார் ஆல் யூ யாரெல்லாம் லாகின் பண்ண முடியும்? கேன் லாகின் யாரெல்லாம் லாகின் பண்ண முடியும்னா, கேன் லாகின் ஆஃப் யூ இம்ப்ளைஸ் ஆக்டிவ் யூசர்ஸ் வித் வெரிஃபைட் இமெயில். ஸோ ஆக்டிவ் ஆஃப் யூங்கிறது ஒரு ப்ரெடிகேட். தென் வெரிஃபைட் இமெயில், வெரிஃபைட் ஆஃப் யூங்கிறது ஒரு ப்ரெடிகேட். ஸோ இங்க நமக்கு வேரியபிள் வந்து யூசர், யூ ஒரே ஒரு வேரியபிள். 3 ப்ரெடிகேட்ஸ் ஆக்டிவ் யூசர், வெரிஃபைட் இமெயில், தென் கேன் லாகின் 3. இதோட கோட் ஸ்னிப்பெட் இப்படி தான் இருக்கும். சிங்கிள் வேரியபிள் வச்சு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இதுலயே மல்டிபிள் வேரியபிள்ஸ் வச்சு பார்த்தோம்னா, எவ்ரி மேனேஜர் அப்ரூவ்ஸ் சம் ரெக்வெஸ்ட். இங்க வந்து வேரியபிள் வந்து 2 இருக்கு. மேனேஜர் டினோட் பண்றதுக்கு எக்ஸ்ன்னு ஒண்ணு டினோட் பண்றோம். ரெக்வெஸ்ட் டினோட் பண்றதுக்கு ஒய்ன்னு ஒரு வேரியபிள் டினோட் பண்றோம். தென் ப்ரெடிகேட்ஸ் என்னலாம் இருக்குன்னா, மேனேஜர் ஆஃப் எக்ஸ் ஒண்ணு, ரெக்வெஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஒண்ணு. ஸோ 2 சப்ஜெக்ட்க்கும் ஒவ்வொரு ப்ரெடிகேட் எழுதிட்டோம். தென் இத ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ப்க்கு 3 ப்ரெடிகேட் அப்ரூவ்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் 2யும் கனெக்ட் பண்ற வெர்ப்ங்கிறனால இதுக்கு 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எவ்ரிங்கிறனால ஃபார் ஆல் எக்ஸ், எவ்ரி மேனேஜர் அப்ரூவ்ஸ் சம் ரெக்வெஸ்ட். ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் மேனேஜரா இருக்காங்க அப்படின்னா, தே அப்ரூவ் சம் ரெக்வெஸ்ட். சம் ரெக்வெஸ்ட்ங்கிறனால தேர் எக்ஸிஸ்ட் ஒய் சம் ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட் வருது. ரெக்வெஸ்ட் ஆஃப் ஒய் அண்ட் த மேனேஜர் அப்ரூவ்ஸ் தெம். இந்த மாதிரி நெஸ்டடா 2 குவான்டிஃபையர் வச்சும் போட்டு எழுதலாம் நம்ம. ஃபார் ஆல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒய், லைக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் ஃபைண்ட் அ ஒய். எவ்ரி கஸ்டமருக்கு அவங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும். நம்ம டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ற அந்த ஃபில்டர் குவெரி, ஏபிஐ வேலிடேஷன் ரூல்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த ப்ரெடிகேட் லாஜிக் தான் இருக்கு. விச் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசன்ட் சம் ஸ்டூடண்ட் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். சம் அப்படின்னு வந்தாலே தேர் எக்ஸிஸ்ட்ங்கிற குவான்டிஃபையர் தான். ஸோ ஐதர் ஆப்ஷன் பி ஆர் டி இருக்கும். சம் ஸ்டூடண்ட் சப்மிட்டட் த அசைன்மெண்ட். ஸோ இங்க நமக்கு ஸ்டூடண்ட்ங்கிறது வேரியபிள். அதே ஒரே ஒரு வேரியபிள் எக்ஸ். தென் நமக்கு ப்ரெடிகேட்னா என்னன்னா, ஸ்டூடண்ட் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பா ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். தென் சப்மிட்டட் த அசைன்மெண்ட், சப்மிட்டட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ
தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் ஸ்டூடண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் சப்மிட்டட் ஸ்டூடெண்ட்டாவும் இருப்பாங்க அண்ட் தி சப்மிட்டட் த அசைன்மென்ட். நம்ம இம்ப்ளைஸ் போடக்கூடாது. மோஸ்ட்டா தேர் எக்ஸிஸ்ட் வந்தா அண்ட்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் லைக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிளில். Everyone like at least for all x and every person. Everyone likes at least one person or thing. Option A. Third question. Which of the following correctly represent the statement? Every teacher teaches some student. இங்கே நமக்கு ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். தென் டீச்சர்ன்னு இருக்காங்க. டீச்சருக்கு ஒன் மோர் வேரியபிள் ஒய். இங்கே ப்ரெடிகேட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா டீச்சர் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு ப்ரெடிகேட். ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்ஸும் ஒரு ப்ரெடிகேட் இருக்கு. தென் டீச்சர்ஸ்ங்கிற கனெக்டிங் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு ப்ரெடிகேட் எழுதணும். டீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நமக்கு 2 ப்ரெடிகேட் மட்டும் வச்சு தான் ஃப்ரேம் பண்ணி ஆப்ஷன்ஸ் இருக்கு. டீச்சர் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ எவ்ரி டீச்சர் டீச்சர்ஸ் சம் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரெடிகேட்க்கு எவ்ரி இருக்கு. செகண்ட் ப்ரெடிகேட்டுக்கு சம் ஸ்டூடெண்ட் சம்ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஃபார் ஆல் இருக்கும். ஃபார் ஆல் எக்ஸ். செகண்ட் ஒன்க்கு தேர் எக்ஸிஸ்ட் இருக்கும். ஸோ ஐதர் ஆப்ஷன் பி ஆர் சி தான் இருக்கும். இங்க வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் லாஜிக் இருக்கிறதுனால இம்ப்ளைஸ் போடாம அண்ட்ல தான் கனெக்ட் பண்றோம். எவ்ரி டீச்சர் டீச்சர்ஸ் சம் ஸ்டூடெண்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெகேட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதை வந்து நெகேட் பண்ணோன்னா நெகேஷன் ஆஃப் இந்த கம்ப்ளீட்டாக இதை டினோட் பண்ணோன்னா ஒவ்வொன்றே அதை நெகேட் பண்ணணும். ஃபார் ஆல் எக்ஸ்க்கு தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் அப்படின்ட்டு நெகேஷன் கன்வெர்ட் ஆகும். தேர் எக்ஸிஸ்ட் ஒய்க்கு வந்து நெகேஷன் போட்டோம்னா ஃபார் ஆல் ஒய். தென் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு நெகேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரெடிகேட் லாஜிக் பற்றி பார்த்தோம். ப்ரொபோசிஷன்னா ஃபிக்ஸட் பூலியன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ப்ரெடிகேட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து குவான்டிஃபையர்ஸ் வந்து லூப் மென்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கும். ஃபார் ஆல் அண்ட் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்ற 2. ப்ரெடிகேட் லாஜிக் வந்து அம்ப்ரெல்லா மாதிரி. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஆப்ஜெக்ட் ஒன்லி குவான்டிஃபிகேஷன். ஆப்ஜெக்ட் அந்த வேரியபிள் எக்ஸ் கமா ஒய் அதை மட்டும் தான் அந்த குவான்டிஃபையர்ஸில் போட முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹையர் ஆர்டர் லாஜிக்கில் வேரியபிள்ஸை மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெடிகேட்ஸு அந்த ஃபங்க்ஷன்ஸு செட்ஸ் ரிலேஷன் எல்லாத்தையுமே வந்து குவான்டிஃபை பண்ண முடியும். அது நமக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த குவான்டிஃபையர்ஸ் யூனிவர்சல் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.